முத்துவுக்கு அந்த ஃபினான்சியர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இங்கே பாருங்க முத்து, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று உங்களை நான் பார்க்க வந்தேன், அங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு என்னை அலக்கரிச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ ஏன் ஃபோன் பண்ணி வர சொல்கிற, நீ கூப்பிட்டு நான் வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு காரியம் நடக்கணும், உன் வீட்டை பற்றி தான் பேசணும், சரியா? அப்படின்னா வா, இல்லைன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்ணி தொலைகிறது, வெய் ஃபோனை வந்து சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்தா முத்து போகிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு எங்கேங்க கிளம்பிட்டீங்க, அதான் அந்த ஃபினான்சியர் வர சொன்னால் ஏதோ பேசணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தனியாகவா போகிறீங்க, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனி இந்த வீட்டை பற்றி நான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மாதத்தில் எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ என்ன பைத்தியமா நீயே, ஃபஸ்ட்டு 3 மாதம்னு, அதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் பணத்தை கொடுக்கணுன்னு, அப்புறம் எங்களை அங்கேயும் இங்கேயும் அலைய வச்ச, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் 2 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு சரி ஓகே 3 மாதம் நீங்கள் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்ன மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிற, உண்மையாலுமே நீ என்ன கிறுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இங்கே பாரு முத்து, தேவையில்லாமல் பேச வந்தது மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறக்கெல்லாம் உங்களை நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த வீட்டிலே இருக்கலாம், 3 மாதத்தில் எனக்கு பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்போ வந்துட்டு உடனே மீனா இருந்துட்டு, ஏன் திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த ஞான உதயம் வந்துச்சு, திடீர்னு எப்படி 3 மாதம் மறுபடியும் அதே டைமில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் 3 மாதத்துக்கு வரைக்கும் அங்கே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே பணத்தை கொடுக்குறக்கு வழியை பாருங்கள். இது நான் ஒன்றும் தானாக வந்து முடிவெடுக்கல, எல்லாம் உங்கள் வீட்டு மருமக தான் வந்து இது மாதிரி வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மருமகளை யார், பலகுரல் வந்தாங்களா, யாருங்க அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் வரல, வேற யார், ஏன் உங்கள் வீட்டு மருமக வேறு யாரும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு யாரும் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள், டேரெக்டாக எதாவது இருந்தால் சொல்லுங்கள், புதிர் போட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசுகிறாங்க. அதாங்க ரோகிணி வந்து பேசினாங்க, அதனால தான். அது எப்படிங்க ரோகிணி வந்து பேசணுன்னா வந்துட்டு மனோஜ் ரிலீஸ் பண்ணுவீங்க, கேஸை வாபஸ் வாங்குவீங்க, இப்போ 3 மாதம் டைம் நாங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, உடனே அவள் வந்து கேட்டணும் வந்துட்டு உடனே வந்து நீங்கள் கேஸை வந்து இது பண்ணிக்கிற 3 மாதம் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, என்ன விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சும்மா ஒன்றும் நான் கேட்கல, 3 மாதம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து எனக்கு அதற்கு பதிலாக ஒரே ஒரு கைமாறு மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோகிணியை உங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ போல் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது எங்கள் வீட்டு விஷயம், நாங்கள் ரோகிணியை பார்லரம்மா வீட்டுக்குள்ளே விடாமல் போகிறோம், அது எங்களோட விஷயம், அதில் எப்படி நீ வந்து தலையிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் முத்து, அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை போட்டிட்டு நீங்கள் உங்கள் அப்பா எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும், சரியா? இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறப்போ இப்போ நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறப்போ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு வீடு போனால் என்ன வீடு பரவாயில்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரோகிணி விடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் 3 மாதம் டைம் கொடுத்ததோடு இருந்துங்க, அதுக்கு விட்டுட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்குற மீனா, இங்கே பாருங்கள், உங்கள் வேலை என்ன, உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு டாக்குமெண்ட் திரும்ப கொடுக்கணும், 3 மாதம் டைம் கொடுத்தீங்க, நாங்கள் அதுக்குள்ளே 10 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்தோம், அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு உடனே 24 மணி நேரத்தில் எங்களுக்கு வந்துட்டு 38 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதையும் போட்டிங்க. அப்போ வந்துட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஸ்டே வாங்கவும் முடியல, வந்து கோர்ட்டெல்லாம் லீவாக போயிடுச்சு. இப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் ரோகிணி வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நான் எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா, இவங்ககிட்ட எல்லாம் அப்படி பேசக்கூடாது, நீ 3 மாதம் டைம் கொடுக்கவும் வேண்டாம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, அதுக்காக ரோகிணி எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இருக்க முடியாது, சரியா அப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் போங்க, உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அண்ணங்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாட்ட எல்லாத்தையும் பேசிட்டு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் அந்த முடிவு தான் எடுப்பாங்க, ஏன்னா நீங்கள் மனோஜ் நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜனால தான் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு, அவங்ககிட்ட போய் இது வேறு நான் சஜஷன் வேறு கேட்கணுமா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு காண்டை ஏற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபினான்சியர் உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க அவன் வந்து ரோகிணி பேச்சை எடுத்தாவே வந்துட்டு செம டென்ஷனாகி கத்திட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கூட அவன் வலிக்க வில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் வந்துட்டு ரோகிணி சிந்தாமணி பக்கத்துலேயே இருந்து கேட்டுட்டும் இருக்காங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அவன் வீடை கொடுக்குறேன்னு சொல்லி 3 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது போலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீ தானே பார்த்துட்டு தானே இருக்க, என்னால் முடிஞ்சது நாங்களும் தானேப்பா பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் உங்களை எல்லாம் ஒன்றும் தப்புலாம் சொல்ல வரல, ஆனால் அவங்களுக்கு வீடு போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க, அவங்களை எப்படி வழி கொண்டு வரணும் தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா, இந்த இது ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகாது, வேறு ஏதாவது இருந்தால் ஐடியா யோசிப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முத்து வீட்டுக்கும் போகிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபினான்சியர் கூப்பிட்டான்னு போனா, நீ போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா ஃபினான்சியர் கூப்பிட்டான்னு நானும் தான்ப்பா போனேன், அங்கே போனதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த அவனாலே அந்த பொண்ணுனாலையும் இந்த மனோஜனால தான் இத்தனை பிரச்சனை, மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள விடணுமா, உங்கள் அம்மா மட்டும் இந்த விஷயத்தை கேட்டானா செம டென்ஷன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாப்பா, அதனால தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன், நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ, இதுக்காக வந்துட்டு நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் நீ கரெக்டாக தானே முத்து சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா வந்துட்டு, மாமா நம்ம சூழ்நிலை நம்ம வீட்டில் என்ன நடந்துட்டு
இருக்குது, அந்த ரோஹிணி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நாங்கள் வந்து அப்படிலாம் சொல்லிடுவோம்மா, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா இப்போ என்ன அவன் வந்துட்டு ஒரு கண்டிஷன் போட்டு 3 மாதம் டைம் கொடுக்குறானாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து ஒன்று நல்லா தெளிவாக தெரியுதுப்பா, மனோஜை ஜெயிலுக்குள்ளே வச்சதும் இந்த பார்லரமாக தான். இப்போது வீட்டை வந்து 3 மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதே மாதிரி 24 மணி நேரத்தில் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டதும் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லரம்மா, சிந்தாமணி, இந்த ஃபினான்சியர் 3 பேர் சேர்ந்து தான் வந்து நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. பணத்தை எப்படியாவது செட்டில் பண்ணி வீட்டை வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா முடியும், நம்ம ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்கோம், அதுக்குள்ளே வந்துட்டு எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல, வர கோபத்துக்கு என்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா இல்லை ஏதாவது பொருள் இருந்தால் கூட வித்துட்டு கொடுத்துடலாம், ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, நம்ம ஊரில் பாட்டிக்கிட்ட வேணால் ஏதாவது பணம் இருக்குமான்னு கேட்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வயசானவங்க தான், அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது தான். இருந்தாலும் வந்துட்டு இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டை வச்சு ஒருத்தங்க 3வது மனுஷங்களை விளையாடுறப்போ நம்ம கேட்குறது தப்பு இல்லை இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா இந்த விஷயத்தை நானும் யோசிச்சிட்டேன், ஆனால் இன்னொரு ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஒரே நாளில் எப்படி பணம் கிடைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க. டேய் அந்த பக்கத்து ஃபோர்ஸனை இந்த விஜயா வாடகை கூட்டிட்டு இருக்கிறாள், அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம பணத்தை பிரட்டி கொடுத்துடலாம், பேங்க்கில் அதுக்கப்புறம் கூட வச்சுக்கலாமே, நம்ம பேங்க்லேருந்து பணத்தை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துடலாம், ஏன்னா இப்போ உடனே வேணுங்கிறனால ஃபினான்ஷியல் மட்டும்தான் வந்து அவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இந்த ஃபினான்ஸுக்கு பயந்து இன்னொரு ஃபினான்ஸில் கொண்டு போய் டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையான ஆளாக தாண்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா ஏற்கனவே நம்மகிட்ட ஒருத்தவங்க நம்ம அத்தை கூட கொண்டு போய் ஃபினான்ஸில் பணத்தை வச்சாங்களா, பணம் கொடுத்தோன்னா அப்புறம் டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் கூட நிறைய தடவை அவர்கிட்ட டியூ கட்டுறக்கு பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், கார் டிரைவர் நல்லா நம்பிக்கையான ஆளுதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உடனே முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி ஓகே நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்போ நம்மளை உடனே கிடைக்குமான்னு பாருடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து முத்துவும் போய் அங்கே போய் கேட்டு பார்க்குறாங்க. கேட்டு பார்த்துட்டு எதுக்கு முத்து இவ்வளோ பணம் திடீர்னு கேட்குது, என்ன கார் ட்ராவல்ஸ் ஏதாவது பெருசாக இது வைக்க போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் அவசரத்துக்கு தான் வைக்கிறேன், நான் டாக்குமெண்ட்டும் 1 மாதத்துக்கான வட்டியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு நான் டாக்குமெண்ட் திரும்ப வாங்கிக்கிறேன், பேங்க்கில் மறுபடியும் கொண்டு போய் அடமான வைக்க போகிறேன், ஏன்னா இவ்வளோ பணத்துக்கான வட்டி உங்கள்கிட்ட நான் அவ்வளோ கொடுக்க முடியாது இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த ஃபினான்ஸ் இது மாதிரி வாங்கிட்டு பெரிய டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அவங்ககிட்ட எதுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க, அவன் உள்ளதுலேயே மோசமான நாளே இதே பிஸ்னஸ்லாம் இருக்குந்தான், ஆனால் எங்கள் சங்கத்துலேயும் அவனை எல்லாம் சேர்க்கறதில்ல, அவன் ஆளும் சரியில்லை, அவனும் அந்த சிந்தாமணியும் ஒரு அம்மா சேர்ந்துக்கிட்டு பூ கட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உங்களுக்கு சிந்தாமணி உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அம்மாவை தெரியாதவங்களா, எந்த வீட்டில் பிரச்சனை நடக்குது, எப்படி அந்த வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் வாங்கலாம், அவங்க கைவசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாள், அந்த அம்மா பற்றி தெரியாமல் இருக்குமா, இதே தொழிலில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி அந்த அந்த சிந்தாமணிக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான் ஆகவே ஆகாது, என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது, இது மாதிரி பூ ஆர்டர்லாம் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாப்ல, கடைசியில் வந்துட்டு இது இப்படி வந்து முடிஞ்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா முத்து பணத்தை உனக்கு ஆன்லைனில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கிடுங்க சரியா, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி 1 மாதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பா, அந்த 38 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு உன் டாக்குமெண்ட் நீ வாங்கிக்கோ, நீ பேங்க்கில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து போய் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, பரவாயில்லப்பா நீ நல்லா தான் போய் யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே இந்த வீட்டு டாக்குமெண்ட்டுகள்லாம் விஜயா கண்ணில் படாமல் தாண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேணால் ஊரில் பாட்டிகிட்ட கொடுத்து வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு.